என்ன என்ன படம்? நல்லா ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்க்ரீன்ல இருந்து எல்லாமே நல்லா மூவ் ஆச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எண்டிங் வரைக்கும் நல்லா சூப்பரா ஸ்டோரி மியூசிக் லாஸ்ட்ல வந்துட்டு லாஸ்ட்ல தான் இருந்தது மியூசிக். மூவி ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் ஐ மீன் மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவ்வளோவா இருந்தது மியூசிக். லாஸ்ட் எண்ட்ல வந்துட்டு நல்லா இருந்துச்சு மியூசிக். என்னென்ன சொல்ல படத்துல நிறைய ஸ்கிரீன் பிளே பிடிச்சிருக்கு, டைலாக் எல்லாமே பிடிச்சிருக்கு. பயமா ஆல்ரெடி நிறைய ஃபெஸ்டிவல் இது கொடுத்துருந்தாங்க, இப்போ கொண்டாடுவோம் வாங்க வெளில கேள்வி. நல்லா இருந்தது, சூப்பர் சூப்பர். என்ன பிடிச்சிருந்துச்சு? எண்டிங் ஸ்டார்டிங் கரெக்டாக நல்ல டேரக்டர். என்ன பிடிச்சிருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஒரு வாட்டி. வாட்சபிள் தான், நல்லா தான் இருக்கு. அந்த கிரைம்னா அது பர்சனல் லைஃப்பை பற்றி எடுத்துருக்காங்க, பார்க்கலாம் ஒரு வாட்டி. ரீசனபிள் தான், பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவ்வளோ கிரைம்லாம் ஒன்றும் இல்லை அதில். ஓகேங்களா, தேங்க்ஸ். படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? ஏன்னா நான் நிறைய ஃபாலோ பண்ற சீன்ல இருக்கு. அதான் மர்டர் மிஸ்ட்ரீஸ் தான். ஸோ மர்டர் மிஸ்ட்ரீஸை பற்றி இருக்கிறவங்களுக்கு அதை ஸ்கின் சொல்ல முடியாது. ஸோ ராகுல் கபாலியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது, லைக் எப்படி சொல்றது, ட்விஸ்ட் தான் பிடிச்சிருந்தது. இப்போ 5 out of 5 நீங்க எத்தனை மார்க்? நான் 3 தரலாம். இந்த நீங்க என்ன படம் பார்த்தீங்க, என்ன பிடிச்சிருந்துச்சு? பயமரியா என்னது பிரம்மை, பயமரியா பிரம்மை நல்லா இருந்தது. ரொம்ப லைக்கியா இருந்தது. ஏன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. ஆமா, இல்ல அப்படிலாம் அவர்ஷனெல்லாம் பெருசா ஒன்றும் காட்டிடல. ஆனா அந்த போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பர். ஷார்ட்ஸ்லாம் மிரட்டிட்டாங்க. இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அது வந்து ஆர்ஆர் பேஸ்டு ஃபிலிம் தான் இது. ஏன்னா கிரைம் த்ரில்லர் இல்லையா, அதான் டைரக்ஷன் சூப்பர். அதனோட ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணாங்க. வினோத் சாகர்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிருந்தாரு. ஒரு பெரிய இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொன்னா ராட்சசன்ல வில்லனா வாத்தியார் வருவாரு, அவர்தான் வினோத் சாகர் நான் சொன்னது. அவர் இருக்காரு. அப்புறம் குரு சமஸ், யாரோட பெர்ஃபார்மன்ஸ்? குரு சமஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வினோத் சாகர் போர்ஷன்ஸ் அதிகம். இந்த ஃபுல்லா படம் பூரா அவர் தான் வராரு நிறைய இடத்துல. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அது என்ன சொல்றது, ஒரு நார்மல் தமிழ் படம் மாதிரிலாம் கிடையாது, வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒன்று அந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர்ஷனான சீன்ஸ் எதுவுமே கிடையாது, தாராளமாக பார்க்கலாம். நிறைய கொலை இருக்குன்னு சொல்றாங்க. அது இருக்கு, ஆனால் அது அவ்வளோ அவர்ஷனாக காமிக்கல அவங்க. சில இதெல்லாம் வந்து கன் ஷாட்லேயே போயிடும், டப் டப்புங்கிறதுலேயே வந்து செத்துட்டாங்கிற மாதிரி காமிப்பாங்க. அது வந்து காமிச்சு ரத்தம் அப்படி பயங்கரமாக அதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து தரமான படங்களையும் விருதுகள் வாங்குற படங்களையும் நீங்க நடிச்சிட்டு வரீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படமும் அதுக்கு இந்த தகுதி எல்லாமே இருக்கிற முழு தகுதி இருக்கிற ஒரு படம் தான் பயமரியா பிரம்மை. இப்ப ரசிகர்கள் எல்லாமே ஜனரஞ்சகமான கமர்ஷியல் படம் தான் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் இந்த மாதிரி படங்களும் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கலாம் நான் சொல்ல வரல. பட் ஆனா இந்த மாதிரி படங்களை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு ஒரு ஆர்டிஸ்ட் உங்க பார்வையில ஆர்டிஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கு இட்ஸ் டேக் சம் டைம். ஏன்னா திடீர்னு ஒரு டிஷ்ஷை நம்ம போட்டிருப்போம், வேற ஒரு டிஷ்ஷு வரும்போது கொஞ்சம் அதுக்கான நேரம் எடுக்கும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து வெற்றி அடைஞ்ச நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தாராளமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்துல உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இருக்கு. என்னன்னா ஹீரோ வந்து புதுசு, பட் உங்க கூட நடிக்கிற குரு சுந்தரம் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லெஜெண்ட். மலையாள சினிமால அவருக்குன்னு ஒரு தனி ஸ்கோப் இருக்கு. தமிழ் சினிமாலயும் அவர் வராத ஒரு முக்கியமான கதாபாத்திரமா தான் இருக்கும். சோ இவங்க 2 பேரோட நீங்க நடிக்கும் போது எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜெகதீஷ் புதுசு மாதிரிலாம் தெரியல, ஹீரோவா நடிச்சார்ல இந்த படத்துல, புதுசா தெரியல. அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணி தான் வந்தாங்க. எப்பவுமே உங்களை கெட்டவராக காட்டுவாங்க. இந்த படத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ரிப்போர்ட்டர்ல, இதுல வந்து ஒரு எழுத்தாளர், ரைட்டர் காமிச்சிருக்காங்க. இது எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்பவுமே என்ன கத்தி ஆமா, நான் கூட கபாலி கிட்ட கேட்டிருந்தேன், ராகுல் கபாலி கிட்ட சொல்லியிருந்தாரு, எப்பவுமே கத்தி துப்பாக்கி கொடுப்பாங்க, நீங்க மட்டும் தான் வித்தியாசமா பேனா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அது எப்படி இருந்தது? அவர் சொன்ன உடனே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த நரேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மள ஒரு எழுத்தாளராக ஃபீல் பண்றது அப்படின்னும் போது அதுதான் நான் டைப் காஸ்ட் பண்ணாம டிஃப்ரெண்டா நம்மள ட்ரை பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
உங்களுக்கு ஒரு ஜோடி எந்த படத்துலயும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா. அந்த மாதிரி கொடுத்தா நீங்க ஒரு ஏன்னா நீங்க பண்ண எல்லா கேரக்டருமே வந்து ஒரு ஃபைட்டர், ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வராங்க. ஒரு இப்போ என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எல்லா கேரக்டரும் பண்ணணும். கூட ஒரு ஜோடி கொடுக்கும்போது என்னன்னா ஒரு வடிவேல் சார் சின்ன இதுல போய் சொல்ல மேடம் இருக்கும், நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகும். உங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி கேரக்டர் ஜோடி கொடுக்கும்போது காமெடி ஒர்க் அவுட் ஆகுன்றீங்களா? ஒரு ஃபீமேல் லீடு சேர்ந்து 2 கேரக்டரா ப்ளே பண்ணும்போது ஒரு காமெடியும் சில விஷயங்கள் இல்லை, இப்போ நான் சிற்பின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஜோடியா அவங்க ரோஜா ஸ்ரீன்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்குது. சிவகணேசன் அவர் அதோட இயக்குனர். படத்தோட பேர் சிற்பி. இல்ல எப்பவுமே என்னன்னா ஒரு உங்களை வந்து ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. காமெடிக்கு உங்களை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். காமெடி நான் பண்ணியிருக்கேன் பிரதர். நான் ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்கிறேன், அன்பறிவுன்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் பானிபூரின்னு ஒரு வெப் சீரிஸில் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்தது லக்கி மேன் டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அவர் குமரன் வந்து ஹீரோ பண்றாரு. அதுல வந்து நான் வந்து காமெடியான பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, நான் இப்போ ரெடியாக தான் இருக்கிறேன். உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா சொல்லுங்க, என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ரைட், ஓகே. படம் நல்லா தான் இருக்குதுங்க, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணுறது, எந்த ஃபேமிலியோட ஆடியன்ஸோட பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னன்னா இண்டிவிஜுவலோட கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. சின்ன வயசுல எப்படி கிரைம், நான் உள்ளே போகாமல் இருந்தால் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும், உள்ளே வந்தால் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஆஸ் யூஷுவல் தமிழ் படம் இல்லாமல் அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த படம் பார்க்கலாம். ஆமாம். இந்த படத்துக்கு எத்தனை மார்க்? 4.8. படம் த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்றதும் சூப்பரா இருக்கு. அது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தான் படம் புரியும், நடுவில் வந்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. இந்த படத்துல நிறைய கொலை இருக்கிறதா சொல்றாங்க. கோலை அவ்வளோவா இது காமிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க கண்டிப்பா வருவாங்க. நீங்க கொலைலாம் கிடையாது, அந்த மாதிரி காமிக்கிறாங்களே தவிர்த்து அது ஒன்றும் லிட்டரலா அந்த மாதிரி எல்லாம் காமிக்கும். இப்போ விஷால் ரத்னா படம் வந்தது, அதுல வந்து ஒண்ணுமே அவ்வளோ பிளேட் காமிப்பாங்க. இதுல படத்துல அவ்வளோ பிளேட் கூட இருக்காது. அதுல 1% இதுல காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். படம் ரொம்ப 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரம் தான். சின்ன படம்னால பாக்குறாங்க கம்பல்சரி. நீங்க எந்த அளவு ஸ்டோரி வந்து பெரியவங்களுக்கு தான், சின்ன பசங்களுக்கு இதாகாது, குழந்தைங்களுக்கு இது காமிச்சா வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவலா எல்லா படத்தையும் பாக்குறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்க்கலாம் கண்டிப்பா. இந்த படம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு நம்ம தமிழ் சைடுல இருந்து ஏதாவது அவார்டு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அது யார் பாக்குறா டிபெண்ட்ஸ் பொறுத்து. கண்டிப்பா கச்சா நல்லா இருக்கும். இந்த படம் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு கூட அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம ஆடியன்ஸ் இது கண்டிப்பாக கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே வெளிநாடுக்காரங்க, வேற வேற ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க, ஒரு 60 வயசுலேருந்து ஒரு 17 வயசு 18 வயசு பசங்க வரைக்கும் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக எல்லா ஒரு ஆக்டருக்கும் ஒரு பெரிய ட்ரீம், சந்தோஷமாக தான் இருக்கு. இந்த படத்துல நீங்க ஒரு நியூ ஃபேஸ், அவங்களோட சேர்ந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளவு சப்போர்ட்டிவா அவங்க இருந்தாங்க? அது பெரிய சேலஞ்சுன்றதை விட ஒரு பெரிய லேர்னிங் தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸ்விம்மிங் கற்றுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். கிணத்துல ஊற்றுனா அதுக்கு எத்தனை ஸ்விம் பண்ணுவோம், ஸ்விம்மிங் பூல்ல வந்து அதுக்கு எத்தனை ஸ்விம் பண்ணுவோம். ஏன்னா கடலை தூக்கி போட்டாங்க, நல்லா ஸ்விம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படமாவும் வந்துருச்சு. நிறைய கொலை பண்ணிருக்கீங்க. கொலை சத்தியமா நான் பண்ணல. நான் பண்ண மாதிரி படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். எல்லாம் நிறைய வகையான கதைகள் நம்ம பார்த்துருப்போம்ல, அதுல எல்லாமே ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கதையோட கரு வந்து ஒரு கொலைகாரன், அவ்வளவுதான். அவன் இந்த படத்துல ஒரு கேரக்டர் வந்து கோவப்படுறதுனால என்ன பாதிப்படையுதுன்னு இருக்கு. ஆனா இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படக்கூடிய ஒரு ஆள் தான். ஆமா. அப்ப கோவத்தை தவிர்க்கணுமா இல்ல கோவப்படணும்ன்றீங்க? நம்ம நிறைய இடங்கள்ல கோவத்தை தவிர்க்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்மளால எல்லா இடத்துலயும் அந்த கோவத்தை வெளியே காமிக்க முடியாது. அதனாலதான் நாங்க ட்ரெய்லர் அது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். உங்களால செயல்படுத்த முடியாத விஷயங்களை தான் ஸ்கிரீன்ல அவன் செயல்படுத்துறதாக நம்ம காமிச்சிருக்கோம். இன்னொன்னு சட்டம் திட்டம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே இன்னைக்கு எஜுகேட்டட், நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப மெச்சூர்டான ஆளுங்க. கண்டிப்பா அந்த முடிவு நம்ம எடுக்க மாட்டோம்ல. இந்த படத்துலயுமே என்ன சொல்லியிருக்கோம்னா, கொலைன்றதை நீங்க பாத்திருக்கீங்க. கடைசியில அந்த படத்தை முடிக்கிறது பாத்தீங்கன்னா, கொலை பண்ணாம இருந்தா ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆவாங்கிறது தான் படத்துல காமிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கே வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. அவர் மிஸ்கின் சார் மாதிரி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அவர் எவ்வளவு சப்போர்ட்டிவா ஆடியோ கொடுத்தாரு? இல்ல, நமக்கு இங்க மிஸ்கின் சாரோட பண்ணாரு. அவர் வந்து மலையாளம்ல ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர். பிளஸ் எங்களோட மூவில வந்து அவர் விளையாண்டுருக்காரு சொல்லலாம். ஏன்னா அவர் ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் பெஸ்ட் மியூசிக்கான அவார்ட்லாம் வாங்கினாரு எங்களோட மூவிக்கு. நாங்க எதுவும் வெளியே சொல்லலை இது வரைக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். நாங்க ரொம்ப கம்மியா தான் பேசிப்போம். எனக்கு அவரோட மியூசிக் தேவைப்பட்டுச்சு, அவருக்கு வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்கள் ஒரு போயம் கூட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கேளுங்க.
கேமராமேனோட ஒர்க் எப்படி இருக்குது? ஏன்னா எல்லாருமே பாராட்டுற விஷயமா கேமரா அவங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டிஓபி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து எந்த ஒரு இடத்துலையும் தப்பு இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே வந்து அமைஞ்சதுக்கு காரணம். தேங்க்யூ.